மாவட்டம் பரமத்தி வேலூர் போத்தனூர் மேற்கு வண்ணாந்துறையில் உள்ள பச்சை மலையின் மேல் உள்ள பாலதண்டாயுதபாணி சுவாமி ஆலயத்தில் மார்கழி மாத செவ்வாய்க்கிழமையினை முன்னிட்டு பாலதண்டாயுதபாணி சுவாமிக்கு பஞ்சகவ்யம், பால், தயிர், இளநீர், சந்தனாதி தைலம், திருமஞ்சனம், மஞ்சள் பொடி, தேன், நாட்டு சர்க்கரை, கரும்பு பால், அரிசி மாவு, மா, பலா, வாழை, மாதுளை, ஆப்பிள், ஆரஞ்சு, சாத்துக்குடி, பேரிச்சம்பழம், திராட்சை, எலுமிச்சை மற்றும் வாசனை திரவியங்களான பன்னீர், சந்தனம், ஸ்வர்ண அபிஷேகத்துடன் கலசாபிஷேகம் போன்ற 27 வகையான அபிஷேகங்கள் செய்து பாலசுப்பிரமணியர் அலங்காரம் செய்து சோடசோபசாரம் செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து முருகப்பெருமானுக்கு பல வகை வாசனை மலர்களால் 108 அஷ்டோத்திர மந்திரங்களினால் அர்ச்சனை செய்து அடக்க ஆராத்தி, பஞ்ச ஆராத்தி, ஏக ஆராத்தியுடன் மகா கற்பூர தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அன்னதானமும் அருட்பிரசாதமும் வழங்கப்பட்டது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் பெரியகடை வீதி பகுதியில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ இரட்டை விநாயகர் திருக்கோவிலில் மார்கழி மாத சங்கடஹர சதுர்த்தியை முன்னிட்டு ஸ்ரீ இரட்டை விநாயகருக்கு பல்வேறு சிறப்பு அபிஷேகங்கள், பூஜைகள் நடைபெற்றது. முன்னதாக இரட்டை விநாயகருக்கு பால், தயிர், மஞ்சள், சந்தனம், தேன், பஞ்சாமிர்தம், இளநீர், பன்னீர் போன்ற பல்வேறு வாசனை திரவியங்களால் அபிஷேகம் செய்து சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. ஸ்ரீ இரட்டை விநாயகரை பொதுமக்கள் தரிசனம் செய்து சென்றனர். இதனைத் தொடர்ந்து பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானமும் வழங்கப்பட்டது. சங்கீத மும்மூர்த்திகளில் ஒருவராக போற்றப்படும் சத்குரு ஸ்ரீ தியாகராஜ சுவாமிகள் தஞ்சை மாவட்டம் திருவையாறு திருமஞ்சன வீதியில் தங்கி தனது வாழ்நாள் முழுவதும் ராமபிரானை போற்றி யாசகம் பெற்று வாழ்ந்து வந்தார். காவிரி கரையில் பகுள பஞ்சமி திதி என்று முக்தியடைந்தார். தியாக பிரம்மம் சபா சார்பில் தியாகராஜர் முக்தியடைந்த தினத்தினை ஆராதனை விழாவாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன்படி 179வது ஆராதனை விழா 3ஆம் தேதி திருவையாற்றில் துவங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்வான பஞ்சரத்னை கீர்த்தனையில் பிரபல கர்நாடக இசைக்கலைஞர்களான சுதா ரகுநாதன், நித்யஸ்ரீ மகாதேவன், மகதி உட்பட ஏராளமான கர்நாடக இசைக்கலைஞர்கள் ஒரு சேர தியாகராஜருக்கு மிகவும் பிடித்த ராகங்களான நாட்டை, கௌளனை, ஆரவி, வராளி, ஸ்ரீராகம் ஆகிய 5 ராகங்களில் அமைந்த கீர்த்தனைகளை பாடி தியாகராஜருக்கு இசையஞ்சலி செலுத்தி வருகின்றனர். நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர்பேட்டை பகவதி அம்மன் ஆலயத்தில் மார்கழி மாத திருவிழா உற்சவத்தினை முன்னிட்டு காப்பு கட்டுதலுடன் திருவிழா நடைபெற்று வருகிறது. விழாவின் நிகழ்வாக 6/1/2026 செவ்வாய்க்கிழமை அன்று காலை மூலவர் பகவதி அம்மனுக்கு பாலாபிஷேகம் நடைபெற்றது. மாலை மகா பகவதி அம்மனுக்கு சிறப்பு சந்தனக்காப்பு அலங்காரங்கள் செய்து உதிரிப்பூ அர்ச்சனை செய்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து உற்சவர் மகா பகவதி அம்மன் ஆலயத்தில் ஊஞ்சலில் எழுந்துருள செய்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. பின்னர் பெண்கள் மாவிளக்கு வைத்து படைக்கும் நிகழ்வு நடைபெற்றது. விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. விழா ஏற்பாட்டினை ஆலய நிர்வாகிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர்.